ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ ஒரு தெலுங்கு படம், ஜூனியர் என்டிஆர் நடிக்கிற ஒரு தெலுங்கு படத்தில் அவர் முருகனாக நடிக்கிறார். ஸோ அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதில் படத்துடைய ஹீரோ ஒரு போஸ்ட் போடுறார். ஸோ அதில் ஒன்றும் சர்ச்சை வரல. அந்த படத்துடைய டைரக்டரோ ப்ரொடியூசரோ ஒரு போஸ்ட் போடுறாங்க. அதில் தான் என்ன வந்துச்சுன்னா, பார்ன் இன் தி நார்த், வர்ஷிப்டு பை தி சவுத் அப்படின்னு முருகனை போட்டிருக்கிறாங்க. ஸோ உடனே தமிழர்கள்லாம் அது எப்படி அவர் வடநாட்டில் பிறந்தாருன்னு சொல்கிறீங்க, அவர் தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு அது நிறைய சர்ச்சையாக போயிருக்கு. ஸோ அதை மாயம் ஸ்டுடியோஸ் கார்த்திக் ஒரு சில விஷயங்கள் பேசினார். அடுத்தது பாரிசாலன் அவர்கள் சூப்பராக பேசியிருந்தார். என்ன பேசியிருந்தார்னா, சிவனுடைய நெத்திக்கண்ணில் இருந்து தானே முருகன் தோன்றினார். சிவன் எங்கே இருக்கிறாரு? கைலாயத்தில் இருக்கார். அது நார்த்தில் தான் இருக்குது. அப்போ அங்கே தானே பிறந்திருக்கிறாரு. இதை எப்படி மறுக்க முடியும்? ஆனால் அந்த கதையே தப்புன்னு நான் சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு புனையப்பட்ட கதைகள் அப்படின்னு ஒரு கோபமாக அந்த தமிழ்ன்ற உணர்வுனால் அவர் முருகன் கடவுள் அப்படிங்கிறத மறுக்கிற அல்லது அவருடைய புகழை குறைக்கிற கதையை எல்லாத்தையும் மறுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். உதாரணத்துக்கு அந்த ஞானப்பழ கதை இருக்குது இல்லையா? ஒரு பழம் வருது. அந்த பழத்தை சிவன் இது ஸ்பெஷலான பழம், இதை பிரித்து கொடுக்க முடியாது, முழுசாக தான் கொடுக்க முடியும். ஸோ யார் போட்டியில் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அப்படின்ட்டு உலகத்தை சுற்றுறவங்களுக்கு எனக்கு உலகமே நீங்கள் தான் அப்படின்ட்டு பிள்ளையார் சுற்றி அதை வாங்கிடுறார். அப்போ கோபப்பட்டுட்டு முருகன் போயிடுறார். ஸோ இந்த கதையை கேட்கும்போது நமக்கு என்ன தோணுது? முருகன் ஒரு பொறாமை பிடிச்சவர், ஒரு சாதாரண மனிதன் மாதிரி நடந்துக்கிறாருன்னு தோணுது. ஸோ அதனால் இந்த கதையே முதல்ல பொய்ன்னு நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, எல்லா கதையுமே புனையப்பட்ட கதைகள் தான், நிஜத்தில் நடந்த கதை கிடையாது. ஆனால் எல்லா கதையிலும் ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா இங்கே இவருக்கு மட்டும்தான் இப்படி இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. எல்லா மதத்து கதையிலுமே இருக்கும். இல்லை, முகமது நபியை பற்றி நிறைய தவறான விஷயங்கள் சொன்னாங்களே, அது அதில் இருக்குது. அதேமாதிரி இயேசு கிறிஸ்துவை பற்றி அது யாருமே பேசுகிற மாதிரி தெரியல. இயேசு கிறிஸ்து பயங்கர கோபக்காரர். அதாவது இயேசு ரொம்ப அன்பாக ஒரு தாயன்போடு இருக்கிற மாதிரி படத்தை தான் நம்ம பார்ப்போம். அப்படி தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஜென்ரலாக. கிறிஸ்தவர்களே அப்படி தான் நினச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பைபிளில் பார்த்திங்கன்னா பல இடங்களில் இந்த தேன் ஒரு கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? அப்படித்தான் ஒரு மக்களையே அட்ரஸ் பண்ணுவார். அதை டீசெண்டாக பைபிளில் விபச்சார சந்ததியினரேன்னு போட்டிருக்கோம். அப்போ யோசிச்சு பாருங்கள். அடுத்தது ஒரு தடவை கோபப்பட்டு சாட்டையாலே எல்லோரையும் அடிப்பார். அடுத்தது ஒரு டைம் அவருக்கு பசிக்கிற நேரத்தில் மரத்தில் கனி இல்லை, அத்தி மரத்தில்ன்ட்டு அந்த அத்தி மரம் கருகி போகணுன்னு சாபமிடுவார். அதே மாதிரி அது கருகியும் போயிடும். இப்படி இருந்த ஒரு மனிதன் கடைசியில் தன் விலா எலும்பில் குத்தினாலும் அவனை திட்டாமல் சபிக்காமல் அவன் தெரியாமல் பண்ணிட்டான் அப்படின்ட்டு கடவுள்கிட்ட விண்ணப்பம் வைக்கிற அளவுக்கு பக்குவம் அடையிறது தான் இங்கே விஷயமே. ஒரு சாதாரண கலியுகத்தின் குணமுடைய ஒரு மனிதன் எப்படி அந்த தெய்வீக குணம் பக்குவ நிலை அடையிறான், அதுதான் பைபிளே. அது புரிஞ்சிக்காமல் அவரை கடவுளாக்கிட்டாங்க. அதேமாதிரி இங்கே முருகனும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கோபக்காரனாக இருக்கிற ஒருவர் அனைத்தையும் இழந்து துறந்து கோவணத்தோடு ஆண்டியாக நிற்கும் அளவிற்கு பக்குவப்படும் பொழுது தான் அவர் தெய்வீக நிலையை அடையிறார். ஒரு சாதாரண மனிதர் தெய்வீக நிலை அடைந்தார்னு பாரிசாலன் சொல்லியிருந்தார். பட் ஆனால் அது நிஜத்தில் நடந்த கதை கிடையாது. ஏன்னா அவர் சித்தருன்னுவாங்க, துறவின்னுவாங்க, என்னென்னமோ சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது நிஜத்தில் நடந்த கதையே கிடையாது எதுவுமே. அதேமாதிரி பிள்ளையார் ஒரு தத்துவம், அது யானை, அது வெள்ளை யானை, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லியிருந்தார். அது ஆசிவகன்ட்டு ஆரம்பத்தில் இந்த மதம் தெரிஞ்சால்தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ முருகன் கதையும் கற்பனை தான், பிள்ளையார் கதையும் கற்பனை தான்.
ஆனால் இங்கே முருகனை வந்து நெகட்டிவாக சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, பிள்ளையாரையும் அப்படி தான் காட்டியிருப்பாங்க. பிள்ளையார் வந்து பயங்கர கோபக்காரராக தான் அவர் பிறந்த உடனே காட்டுவாங்க. அதுவே அவர் சொல்லியிருப்பார், பிள்ளையாருக்கு ரொம்ப மோசமாக அழுக்குலேருந்து உருவாக்கிட்டாருன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. அதோடைய அர்த்தம் என்னென்னா, அழுக்கு அப்படிங்கிறது வந்து உடலின் அழுக்கை குறிக்கிற விஷயம் கிடையாது. ஆனால் கதையில் அப்படி தான் காட்ட முடியும் இல்லையா? ஸோ அது உண்மையில் ஆத்மாவில் இருக்கும் அழுக்கை குறிக்கிற விஷயம். ஆத்மாவின் அழுக்கு வந்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இந்த அழுக்கு ஆத்மாவில் கலியுகத்தில் வந்து படிஞ்சிடுது எல்லோருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் மனிதனுக்கு அப்படி கிடையாது. ஆரம்பம்ன்றது முதல் யுகமாகிய சத்தியுகத்திலும் சரி, அடுத்த யுகமாகிய திரேத்தா யுகத்திலும் சரி, மனிதனுக்குள்ள காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. குழந்தை மாதிரி பரிசுத்தமாக இருப்பான். அதனால தான் இயேசு கிறிஸ்து வந்து குழந்தைகள் மாதிரி பரிசுத்தமாகாமல் சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படி சொர்க்கமாக இருந்ததே நம்ம பாரத பூமி தான். அங்கே வாழ்ந்தவர்களை தான் நம்ம இன்றைக்கி கோயில் கட்டி கும்பிட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்க எங்கேயும் போகலை, மறுஜன்மம் எடுத்து எடுத்து பாவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் இந்த பூமி நரகமாகுது. அப்படி பாவம் செய்ய ஆரம்பித்து நிறைய பாவம் செய்து செய்து அதற்கான பலனாக தண்டனை, அழகு, ஆரோக்கியம், செல்வம் எல்லாத்தையும் இழந்திருக்கிற நீங்களும் நானும் தான் அது அப்படிங்கிற ரகசியத்தை சொல்வதற்குத்தான் இறைவன் இறுதியில் வருகிறார். ஒரு வயோதிகர் உடலில் வரார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் குமாரிகள். ஸோ பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுளே நேரடியாக கொடுக்குற இந்த ஞானத்தை கேட்காத வரைக்கும் யாருக்கும் எந்த மதத்தின் அர்த்தமும் புரியாது. ஸோ கிறிஸ்தவர்கள் வந்து ஃபாலன் ஏஞ்சல்ஸ்னுவாங்க. தேவதையாக இருந்தவர்கள் சாத்தானின் வழிபடி நடந்து கீழே விழுந்தார்கள் அப்படின்ட்டு. அதே தான் இந்து மதத்துலேயும் இருக்கும். இந்து மதத்துலேயும் சொர்க்கத்தில் இருந்தவர்கள், உதாரணத்துக்கு அந்த மகாபாரதத்துடைய தொடக்கம் பார்த்திங்கன்னா, அந்த சாந்தனு மகாராஜா, கங்காதேவி பார்த்திங்கன்னா சொர்க்கத்தில் இருப்பாங்க. அங்கே அந்த காமத்தினால், காதலினால் ஒருவர் மீது அந்த ஈர்ப்பு வருவதை வந்து பிரம்மா பார்த்துறார். பார்த்தோன்னே சபிச்சு நீங்கள் பூமிக்கு போங்கன்னு அனுப்பிடுறார். ஆக்சுவலாக சொர்க்கத்துலேருந்து சபிச்சு நரகத்துக்கு தானே அனுப்புவாங்க, ஏன் பூமிக்கு அனுப்புகிறாங்க? சபிக்கப்பட்டவர்கள் இருக்கிற இடம் நரகம் தானே, பூமியா? அப்படி பூமியாக இருந்தால் அப்போ பூமி தான் நரகம்னு அர்த்தம் இல்லையா? ஸோ அதுதான் உண்மை. இதே பூமி நரகமாக மாறுது. மற்றபடி அப்படி கதை நடக்கிறது கிடையாது. இப்போ பிரம்மா மூலமாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க குமாரிகள், இவங்க தான் சொர்க்கத்துக்கு போவாங்க. ஏன்னா அதற்கான முயற்சி பண்ணுவாங்க. எப்படி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை தான் மெயினாக இறைவன் சொல்கிறார். சொர்க்கத்தில் எப்படி அது இல்லாமல் இருந்துச்சுன்னா, அங்கே யாருமே உடல் நானுன்னு நினைக்க மாட்டாங்க. இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நான், அதாவது உயிர் நான், அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால் தான் இங்கே போட்டு வைக்கிறோம். அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியங்களையும் உடல் மூலமாக ஆத்மா தான் பண்ணுது. இந்த உடல் அழிந்த பிறகு வேறு ஒரு உடலை எடுத்து அதே ஆத்மா எப்போவுமே இருக்கும். உடம்பு அழியக்கூடியது, அது நாம் கிடையாது. நிரந்தரமாக இருக்கிற ஆத்மா தான் நாமன்றது சொர்க்கத்தில் உள்ள எல்லோருக்கும் இயல்பாகவே அந்த உணர்வில் தான் இருப்பாங்க. அதான் ஆத்ம உணர்வுன்னு சொல்கிறது. ஸோ 2500 வருடம் கழிச்சு ஆத்மான்றதை மறந்து உடல் நானுன்ற உணர்வுக்கு வந்துடுவாங்க. அப்போ தான் புலன் இன்பத்துக்கு அடிமையாகிறாங்க. அப்படியே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற அசுர குணங்கள் மனிதனை ஆட்கொள்ளுது. ஸோ இந்த அசுர குணங்களை தான் ராவணன், சாத்தான், மாயா, இந்த அசுரன், அந்த அசுரன்னு இந்து மதத்துலேயும் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ நிஜத்தில் நடந்த விஷயம் இல்லை, இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயம். இப்போ இந்த அசுரகுணத்தை நாம் அழிக்கணும். ஸோ அந்த அசுரகுணத்தை அழிக்கிற வழியை தான் இறைவன் சொல்கிறார். உங்களை ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை சதா நினைவு செய்யுங்க. அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். அவர் கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடலில் வரார். அவருக்கு பிரம்மான் பேர் வச்சு அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுக்குறார். இந்த சிவனைத்தான் அல்லாஹ் பரமபிதான்னு சொல்கிறோம். கடவுள் ஒருத்தர் தான். அவர் தான் நம்மள மாதிரி மனித உடல் எடுப்பதில்லை. அதாவது தாயின் கர்ப்பத்தில் குழந்தையாக பிறக்கிறது கிடையாது. ஒளி ரூபமாகவே இருக்கிறதுனால தான் அந்த ஒளி ரூபத்தை லிங்க ரூபமாக நம்ம பூஜை பண்ணுறோம். ஸோ இது தெரியாமல் லிங்கத்துக்கு வந்து தவறுதலாக, உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆண் பெண் அந்தரங்க உறுப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை பாரிசாலன் அவர்களும் சொல்லிவிட்டு, அதே தான் முருகன்றது வந்து அந்த 6 முகன்றது ஸ்டாரோடைய 6 முகம், அது ஸ்டார் போடுவாங்க இல்லையா. ஆனால் ஆத்மா நட்சத்திரம் மாதிரி இருக்கிறனால தான் ஸ்டார். அது கிறிஸ்தவ மதத்துலேயும் ஸ்டார் தான் வச்சுருக்கிறாங்க, இஸ்ரேல் மதத்துலேயும் ஸ்டார் தான் வச்சுருக்கிறாங்க. ஸோ அதோடைய உண்மையான அர்த்தம் என்னென்னா, ஆத்மா நட்சத்திரம் மாதிரி இருக்குதுன்னு அர்த்தம்.
ஸோ அப்போ அவர் என்ன சொல்கிறார், லிங்கமே தான் அப்படி போட்டுட்டாங்க. ஸோ அதில் வந்து இன்வெர்ட்டடாக இருக்கிற ட்ரையாங்கிள் வந்து பெண்ணு, அதாவது பெண்ணின் உறுப்பு, இப்படி இருக்கிறது வந்து ஆணின் உறுப்பு அப்படின்லாம் சொல்லியிருப்பார். ஆனால் லிங்கமாக அதுவும் ஒன்றுன்றது உண்மை தான். ஆனால் ரெண்டுமே வந்து ஆணின் அந்தரங்க உறுப்புலாம் கிடையாது. அது என்ன அப்படின்னா, ஆத்மா, இறைவன் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறதோடைய நினைவு தான் அதை ஒரு முட்டை வடிவத்தில், ஏன்னா பூஜை பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கணும் இல்லையா, கண்ணுக்கு தெரியாத ஆத்மாவுக்கு எப்படி பூஜை பண்ண முடியும், அதனால் கொஞ்சம் பெருசாக வச்சுருக்குறாங்க. அந்த லிங்கத்துடைய கீழ்ப்பகுதி என்ன அப்படின்னா, ஒரு வயோதிகர் உடலில் வந்து இறைவன் ஞானத்தை கொடுக்கிறார்ல, எதுக்கு? அந்த வாய் மூலமாக ஞானத்தை கொடுக்கறதுக்கு தான் அந்த உடம்பை எடுக்கிறார், இந்த உலகத்தை ரசிக்கிறதுக்கு கிடையாது. ஸோ அப்போ அந்த பிரம்மாவுடைய வாய் தான் சிவலிங்கத்துடைய கீழ்ப்பகுதி. அதை வந்து கோமுகின்னு வாங்க, கோமுகினா பசுவின் வாயின்னு அர்த்தம். ஸோ சிவத்தந்தை பிரம்மா உடலில் வருகிறார். பிரம்மான்றவர் ஒரு ஆண் தான், பட் இருந்தாலும் சிவத்தந்தைக்கு ஒரு உடல் கொடுத்ததுனால அவர் நமக்கு தாயாகவும் ஆகிறாங்க. ஸோ அந்த விதத்தில் ஆணும் பெண்ணும் ஒன்றா இருக்கிறாங்க, சிவனும் சக்தியும் இணைந்த ரூபம், அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்கிறதெல்லாம் அந்த அர்த்தம் தானே தவிர இவங்க நினைக்கிற மாதிரி அந்தரங்க உறுப்பு கிடையாது. ஸோ நேபாள் எங்கேயோ பார்த்திங்கன்னா அப்படியே அந்த உருவத்திலே தான் கொடுத்துருக்குறாங்கன்னு பாரிசாலன் அவர்கள் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இங்கே இந்தியாவிலிருந்து தான், இந்தியா தான் சொர்க்கமாக இருக்குது, இந்தியா மட்டும்தான் இருக்கும். அப்போ வேறு எதுவுமே இருக்காது. இந்தியான்றதே டெல்லி சார்ந்த பகுதி மட்டும்தான், இவ்வளோ பெரிய இந்தியாலாம் கிடையாது. அப்போ யமுனை நதிக்கரையில் கிருஷ்ணர் பிறந்தார்னு காட்டுறாங்க இல்லையா, ஸோ அந்த யமுனை நதிக்கரையில் தான் சொர்க்கம் இருக்கும். ஒரு கிராமம் மாதிரி இருக்கும், பெரிய கிராமம், அவ்வளோதான். ஸோ அப்படி இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கடல் உள்வாங்க அப்படியே பெருசாக வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகம் இருக்குது. ஸோ அந்த பாரதத்தில் இப்போ நம்ம பேசுகிற ஹிந்தியோடைய தூய்மையான வெர்ஷன் இருக்கும். இப்போ பேசுகிற ஹிந்தி வந்து தூய்மையாக கிடையாது, அது தூய்மையாக இருக்கும். ஸோ அதுக்கு அங்கே ஹிந்தின்னு கூட சொல்ல மாட்டாங்க. அது சொர்க்கம் முடிந்து நரகமாகும்போது சமஸ்கிருதமாக வருது, அது மாறி 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 சமஸ்கிருதமாக வருது. அதுக்கப்புறம் தான் இந்தியாவில் அப்படி போய் கடைசியாக வர்றது தான் தமிழ்நாடு. ஸோ அப்போ ஒரு மொழி வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக மாற்றம் அடைந்து அப்படியே கடைசியில் வரும்போது அது சுத்தமாக வேறு மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் தமிழில் இருக்கக்கூடிய நிறைய வார்த்தைகள் ஹிந்தி வார்த்தை தான். ஸோ அது எல்லா இந்திய மொழிக்குமே பொருந்தும். ஆனால் மொழி மீது உள்ள பற்றுனால இவங்க வந்து இப்போ முஸ்லீமோ அல்லது கிறிஸ்டினோ வந்து இங்கே வந்து இந்த மொழி இதை பேசுவாங்க. ஆனால் இப்போ உதாரணத்துக்கு முஸ்லீம்கள் வந்து எந்த நாட்டில் இருந்தாலும் அவங்க அரபிக் மொழியில் தான் ஓதுவாங்க. அது ஓதக்கூடாது, தமிழ்நாட்டில் வந்து இந்த மொழியில் தான் ஓதணும்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது ஓதுறதுனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல, அது பக்தி மார்க்கம். ஏன்னா ஓதுறவங்களுக்கும் அது என்னென்னு தெரியாது, கடவுளே எப்படி இருப்பாருன்னு தெரியாது. அதனால் எந்த மொழியில் ஓதுனா என்ன ஆகிட போகுது. இப்போ கடவுள் வந்திருக்கிறார், அவர் ஞானத்தை கொடுக்குறார். நீங்கள் தான் சொர்க்கத்தின் தேவதையாக இருந்தீங்க, மீண்டும் மாறணும், அதுக்கு தடையாக இருக்கக்கூடிய காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்ன்ற அசுர குணத்தை அழிக்கணுன்றார். அழிக்கிறதுக்கு இறைவனை நினைக்கணும். நீங்கள் எந்த மொழியிலும் ஓத தேவையில்ல, அதெல்லாம் பக்தி மார்க்கம். இப்போ இறைவனை நினைக்கணும். இறைவன் கொடுக்குற ஞானம் எல்லா மொழியிலையும் வருது. ஸோ நீங்கள் உங்கள் மொழியிலே அதை வந்து படிக்கலாம். இப்போ தமிழில் தான் நாங்கள் வந்து முரளி எடுக்கிறோம். பி.கே. சரவணகுமார் தமிழ் முரளின்னு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். சிவபெருமானே நேரடியாக வந்து 5000 வருடத்திற்கு ஒரு முறை தான் வரார். வந்ததுனால தான் அவருக்கு பிறந்த நாள் கொண்டாடுறோம். உலகத்திலே கடவுளுக்கு பிறந்த நாள் கொண்டாடுற ஒரே இடம் இந்தியர்கள் தான். சிவராத்திரி, சிவ ஜெயந்தின்னு வடநாட்டிலலாம் சொல்லுவாங்க. ஸோ ஜெயந்தினா பிறந்த நாள் இல்லையா, கிருஷ்ண ஜெயந்தி, காந்தி ஜெயந்தின்ட்டு. ஸோ இங்கே கடவுளே பிறந்திருக்கிறார். அவள் வராத கடவுளை நம்ம எதுக்கு வழிபட போகிறோம்? நம்ம என்ன அவ்வளோ முட்டாளா? தத்துவத்தை வழிபடுறதுக்கும் பஞ்ச தத்துவத்தை வழிபடுறதுக்கும் கிடையவே கிடையாது. தெரியல, அர்த்தம் தெரியல, அதனால் இது பூத வழிபாடு, அந்த வழிபாடு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டுருவாங்க. இப்போ இவர் கூட விநாயகருக்கு வந்து அது வந்து ஏதோ சம்திங் சொன்னார், அப்படி தான் இருந்துச்சு பேர் ஆரம்பத்தில் அப்படின்ட்டு. ஸோ விநாயகர் அப்படிங்கிறது முதல்ல தமிழ் கிடையாது. ஏன்னா அது வந்து விக்ன விநாசக், அதோடைய அர்த்தம் ஒரிஜினலாகவே. விக்னம்னா தடை, விநாசக்னா அழிப்பவர், தடைகளை அழிப்பவர்னு அர்த்தம்.
எப்படி அவரால் அழிக்க முடியுது? அமைதியாக இருந்தால் தானாகவே அழிஞ்சிடும். சண்டை போட ஆரம்பிச்சிங்கன்னா தடை இன்னும் பெருசாகும். அப்படி சண்டை போடுறதுக்கு ஃபேமஸாக தான் முருகனை காட்டுவாங்க, சாந்த சொரூபியாக பிள்ளையாரை காட்டுறாங்க. அதனால் அவர் முழு முதற் கடவுளாக இருக்கிறார். இவர் இறுதியில் அந்த நிலையை அடையிறார். ஸோ ரெண்டுமே நம்மளுடைய கதை தான். 2 பேருமே சிவனுடைய குழந்தைங்க தான், 2 விதமான குழந்தைங்க. உடனடியாக இறைவனுடைய குணத்தை அடையிறோமா அல்லது லேட்டாக அடையிறோமா? முதல்ல அடைஞ்சால் சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் வந்து சொர்க்கத்தின் சுகத்தை 2100 வருஷம் அனுபவிக்கலாம். லேட்டாக ஆனோம்னா சொர்க்கமும் சொர்க்கத்தில் நம்ம லேட்டாக தான் பிறப்போம். அதான் வித்தியாசம். ஸோ அடுத்தது பாரிசாலன் என்ன, இந்த பழத்தை சாப்பிட்டா தான் முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் ஞானம் வருமா? அதுக்கு முன்னாடி ஞானம் கிடையாதா? அந்த பழமே ஞானப்பழம் தான் இல்லையா? அதாவது பழத்தை சாப்பிட்டா ஞானம் வராது, ஞானத்தை பழத்தோடு ஒப்பிடுறாங்க. இப்போ கங்கையில் குளித்தா பாவம் போகாது, ஞான கங்கைன்னுவாங்க. இந்த ஞானத்தை கங்கையோடு ஒப்பிடுறாங்க. இது தெரியாமல் அவங்க போய் கங்கையில் போய் குளிக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த ஞானம்ன்ற பழம், பழத்துக்கு 2 அர்த்தம் இருக்குது. ஞானத்தை பழத்தோடு ஒப்பிடுறாங்க. இந்த பழன்றது பலன் இல்லை. ஒரு செடி வந்து கனியை கொடுக்கவில்லையான்ட்டு கிறிஸ்தவ மதத்தில் பைபிளில் அடிக்கடி வர்றது வந்து அதோடைய பலனை கொடுக்காதது அப்படின்ற அர்த்தத்தில் வரும். ஸோ இந்த ஞானம் எப்போ பலனை கொடுக்கும்னா, இறைவன்கிட்ட ஃபுல் சரண்டர். இறைவன் தான் எனக்கு உலகம். அதை தான் அங்கே பிள்ளையார் வந்து எனக்கு அப்பா அம்மா, சரி உலகமே அம்மாவும் அப்பாவுமா இருக்கக்கூடிய சிவத்தந்தை தான் அப்படின்றதுனால அவர் இதன் பலனை அடைகிறார். முருகன் வந்து உலகியல் விஷயத்தில் சிக்கிக்கிறாரு. அது பக்தியாகவும் இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ உலகியல் கவர்ச்சி இதிலெல்லாம் சிக்கிட்டு இருக்கிறவங்க சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் இல்லையா? அப்படி தானே மனித மனம் இப்போ இருக்குது. ஸோ அப்படி சுத்திர மனதை ஒரு வினாடியில் இறைவன் பக்கம் நிறுத்தியவர் பிள்ளையார், லேட்டாக நிறுத்துகிறவர் முருகன். அவ்வளோதான் இதோடைய அர்த்தம். ஸோ அப்போ ஆத்மாவில் இருக்கக்கூடிய அழுக்கு, தேகன்ற உணர்வில் நாம் இப்போ இருக்கிறோம் இல்லையா? இதுதான் அழுக்குன்றது. அந்த தேக உணர்வுன்ற அழுக்குன்றதுனால தான் பார்வதி தன்னுடைய அழுக்கை உருட்டி வச்சாங்க பிள்ளையாரா அப்படின்னு அர்த்தம். நாம் எல்லாருமே இப்போ அப்படி தான் இருக்கிறோம். அவரும் அந்த தேக உணர்வில் அகங்காரத்தின் உச்சத்தில் தான் இருப்பார். எடுத்த உடனே சிவன் வந்து அவருடைய கழுத்தை வெட்டுவார் அப்படின்னு என்ன அர்த்தம்? உடனடியாக அவர் தன்னை பலி கொடுத்தார் இறைவனிடம் அப்படின்னு அர்த்தம். அதாவது இறைவனுடைய ஞானம் டக்குன்னு அவருக்கு வேலை செய்யுது, முருகனுக்கு லேட்டாக வேலை செய்யுது. அவ்வளோதான் வித்தியாசம். ஏன்னா உலகில் கவர்ச்சியில் இருக்கும்போது இறைவனுடைய ஞானம் டக்குன்னு வேலை செய்யாது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இது கேட்ட உடனே எல்லோரும் மாறிடுவாங்களா? மாற மாட்டாங்க. ஆனால் சொர்க்கத்தில் யார் தேவதைகளாக இருந்தாங்களோ அவங்க தான் இப்போ பிரம்மகுமாரி ஆவாங்க. அவங்களுக்கு தான் இந்த ஞானம் பிடிக்கும், புரியும், ஃபாலோ பண்ணுவாங்க, மறுபடியும் தேவதை ஆவாங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சத்தியமாக நீங்கள் சொர்க்கத்தின் தேவதையாக இருந்தால் மட்டுமே இவ்வளோ நேரம் பார்க்குற பொறுமை இருக்கும். கோபம் இருக்கலாம், வேறு நம்பிக்கை இருக்கலாம், ஏன்னா அதிலே நம்ம ஊறி போயிருப்போம். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து ஒரு வீடியோ என்ன தான் சொல்கிறான் பார்ப்போம் அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சினாலே நீங்கள் தேவதை தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.